அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த கிராமத்தில் இருந்தவர்களின் நிலை என்ன என்று இதுவரை முழுமையாக தெரியாத சூழலில் இந்த பேரழிவு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் ஆண்டுதோறும் பேரழிவு நடக்கும் மாநிலமாக அஸ்ஸாம் திகழ்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக அந்த மாநிலத்தில் பாயும் பிரம்மபுத்திரா நதி திகழ்ந்து வருகிறது. இமயமலையில் உருவாகும் இந்த நதி உலகின் மிக அதிக மழை பொழியும் பகுதிகளான அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களின் வழியே வங்கதேசம் சென்று அங்கு வங்கக்கடலில் சேர்கிறது. இந்த அதீத மழை பொழிவு காரணமாக ஆசியாவிலேயே 2வது அதிக நீர்வரத்து கொண்ட நதியாக பிரம்மபுத்திரா நதி திகழ்ந்து வருகிறது. கங்கை நதியை விட 2 மடங்கு அதிக நீர் பிரம்மபுத்திரா நதி வழியே கடலில் கலப்பதால் மழைக்காலங்களில் அசாம் மற்றும் வங்கதேசத்தில் பேரழிவுகள் ஏற்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு பருவமழை காலத்தில் பிரம்மபுத்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் எதிர்பார்த்ததை விட கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதன் காரணமாக அஸ்ஸாம் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் கனமழை, வெள்ளம், கட்டட இடிபாடுகளால் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் 99 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் அசாமில் உள்ள தர்ரங் மாவட்டம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்த மாவட்டத்தில் பிரம்மபுத்திரா நதியுடன் சேர்ந்து அதன் துணை நதிகளான மங்கல்தாய், புஷிமாரி மற்றும் நோவா நதிகளில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் இதனால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழை, வானிலை காரணமாக சில பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர்கள் கூட செல்ல முடியாத நிலை உள்ளதால் அந்த கிராமங்களில் ஏற்பட்ட பாதிப்பு என்ன என்றே தெரியாத மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளை இழந்து பாதுகாப்பான உயரமான பகுதிகள், தேசிய நெடுஞ்சாலை பகுதிகள் மற்றும் அரசு அமைத்துள்ள நிவாரண முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இந்த வெள்ளத்தில் சிக்கி நூற்றுக்கணக்கான ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் அடித்து செல்லப்பட்டதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது.